நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடி தெய்வ குழந்தை அல்ல, ஒரு டெஸ்ட் டியூப் பேபி. மதச்சார்பின்மை, கம்யூனிசம், மார்க்சியம், ஆழமான அரசியல் கருத்துக்கள், சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை அந்த மேடையில் பேசியிருந்தாரு நடிகர் பிரகாஷ்ராஜ். நடிகர் பிரகாஷ்ராஜுடைய இவ்வளவு ஆழமான அரசியல் பேச்சுக்களுக்கு என்ன காரணம், யார் காரணம்? அவர் அந்த மேடையிலேயே ஒரு பெண் குறித்து பேசியிருப்பாரு. பெண் பத்திரிகையாளர், இலக்கியவாதி கௌரி லங்கேஷ் அப்படின்னு. யார் இந்த கௌரி லங்கேஷ்? அவருடைய மரணம் ஏன் பிரகாஷ்ராஜை பாதிச்சது? அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பத்திரிகையாளராக? அதாவது அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னவாக இருந்தது? எந்த விஷயம் அவருடைய மரணத்திற்கு காரணமாகவே அமைந்தது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இந்த பகுதியில் பார்க்க இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கௌரி லங்கேஷ் 2017 செப்டம்பர் 5 அவரது வீட்டு வாசலிலேயே பத்திரிகையாளர், இலக்கியவாதி, இடதுசாரி சிந்தனையாளர் கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவருடைய மரணத்திற்கு காரணம் என்ன? இதற்கும் பிரகாஷ்ராஜனுடைய அரசியல் பேச்சுக்களுக்கும் என்ன காரணம்? இதைத்தான் விரிவாக பார்க்க இருக்கும். முதல்ல விஷயத்துக்குள்ள போயிடலாம். நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய இல்லத்திற்கு அருகிலேயே கௌரி லங்கேஷ் அப்படிங்கிற பத்திரிகையாளர்களுடைய இல்லமும் இருக்கிறது. சரி, இவருக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, கர்நாடகாவின் புகழ்பெற்ற இலக்கியவாதியும் பத்திரிகையாளருமான பி லங்கேஷ் அவருடைய மானசீக சிஷ்யனாக நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்கிறார். அவருடைய பத்திரிகைகளை தொடர்ந்து வாசிப்பவராகவும் அவரோடு அமர்ந்து உரையாடக்கூடியவராகவுமே பிரகாஷ்ராஜ் இருந்திருக்கிறார். பி லங்கேஷ் இவருடைய மகளான கௌரி லங்கேஷ் 1980களில் ஆங்கில ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் பணியாற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய தந்தையான பி லங்கேஷ் அவருடைய மறைவிற்கு பிறகு லங்கேஷ் நடத்தி வந்த பத்திரிகை நிறுவனத்தை இவர் கையில் எடுத்து பொறுப்பெடுத்து முன்னின்று நடத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு இவருடைய அண்ணனுடன் ஏற்பட்ட கருத்து முரண்களால அந்த நிறுவனத்திலிருந்து வெளியில் வந்து கௌரி லங்கேஷ் பத்திரிகை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை, பத்திரிகையை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாகவே செயல்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இடதுசாரி சிந்தனையாளர், மார்க்சிய, கம்யூனிஸ்டிய சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவர். இவர் ஏழ்மைப்பட்டவர்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, தொடர்ந்து தலித் மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு இலக்கியவாதி பெண். போராட்ட களத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை 1980 போராட்ட களத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை பயணப்பெற்ற ஒரு பெண். இவருடைய பணிகள்ல முக்கியமாக இருந்தது நக்சலைட்டுகளை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சரணடைய வைப்பது. நக்சலைட்டுகளுக்கும் அரசிற்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால பொதுமக்கள், குறிப்பா பழங்குடியின மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நக்சலைட்டுகிட்ட எடுத்து சொல்லி அரசிடம் அவங்கள சரணடைய வச்ச மிக பெரும் செயலை அவர் செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி தலித் மக்கள், இஸ்லாமிய மக்களுக்காக மிக பெரும் விஷயங்களை எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. தன்னுடைய எழுத்தின் மூலமாக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஏழை மக்களுக்காக நிறைய விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. இவருடைய போராட்டங்கள் பல்வேறு நேரங்கள்ல மத கலவரங்களுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக இருந்திருக்குது. குறிப்பாக இந்து மதத்தை முன்வைத்து நடைபெறும் மிக பெரும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு நேரங்கள்ல இவர் போராடி இருக்காரு. தலித் மக்கள், இஸ்லாமிய மக்களை ஒன்றிணைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும். இவருடைய தொடர் போராட்டங்களுக்கு பிறகு 2016 இவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னா, இவர் தொடர்ந்து அரசிற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு பிஜேபி அரசாங்கம் இவர் மீது ஒரு வழக்கினையும் பதிவு செய்திருக்கிறது. சரி, இவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பாக கடைசியாக கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் மத சார்பற்ற சக்திகளை இணைத்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவோம். நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி காலத்துல கூட பத்திரிகையாளர்கள் மீது வழக்குகள் மட்டும்தான் தொடரப்பட்டது. அதாவது உடல் ரீதியான எந்த தாக்குதல்களும் நடைபெறல அப்படின்னு பல்வேறு மேடைகள்ல தொடர்ந்து இவர் பேசியிருக்கிறார். 2013 17 வரைக்கும் சில பத்திரிகையாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர்களின் கொலையும் கௌரி லங்கேஷ் அவருடைய கொலையும் சம்பந்தப்படுத்தி காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருந்த காவல்துறை ஒரே மாதிரி இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதையும் தாண்டி இந்த 4 பேருடைய கொலை சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் புதிதாக கொலை செய்யக்கூடியவர்கள் அல்ல. இந்த விஷயத்திலேயே முழு நேர ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய
குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய நபர்களால மட்டுமே இது மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சந்தேகத்தையும் கிளப்பியிருந்தாங்க. சரி, 2013 கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்கள் யார் அப்படின்னா, பூனேவில் 2013 தபோல்கர் கொலை செய்யப்படுகிறார். இரண்டாவதாக கோவிந்த் பன்சாரி 2013 நவம்பர்ல சுட்டுக் கொல்லப்படுகிறார். எம் கல்புர்கி 2015 கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த 3 சம்பவமும் கௌரி லங்கேஷ் அவருடைய கொலை சம்பவத்தையும் சம்பந்தப்படுத்தியே காவல்துறை பார்க்கிறது. இதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில தீவிர விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சரத் கலாஸ்கர் கௌரி லங்கேஷ் கொலையில நான் உடைந்தையாக இருந்தேன் அப்படின்னு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதையும் தாண்டி தபோல்கரை நான் தான் சுட்டு கொன்றேன் அப்படின்னு பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இதோடு கௌரி லங்கேஷ அவருடைய வீட்டு வாசல்ல இரக்கமே இல்லாம சுட்டு கொன்றது 26 வயதே ஆன பரசுராம் வாங்மோர் அப்படின்ற நபர் தான் அப்படின்னு இவர் வாக்குமூலமும் கொடுத்திருந்தாரு. இந்த கொலை சம்பவத்துல நீங்க எப்படி ஈடுபட்டீங்க, நீங்கெல்லாம் இணைந்து இப்படி எப்படி கொலை சம்பவத்துல ஈடுபட்டு இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை, இடதுசாரி சிந்தனையாளர்களை, மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த நபர்களை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு காவல்துறையினரின் இந்த தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் அளித்த வாக்குமூலம், அதாவது சரத் கலாஸ்கர் அளித்த வாக்குமூலம் அப்போது நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சரத் கலாஸ்கர் 2016 ஆகஸ்ட்ல பெல்காம்ல நடந்த ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதுல தான் முதல் சந்திப்பு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு இந்து மதத்திற்கு எதிராக இடதுசாரி சிந்தனையோடு தொடர்ந்து பேசக்கூடிய நபர்களின் பட்டியலும் அந்த மீட்டிங்ல பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல்ல கௌரி லங்கேஷனுடைய பெயரும் இருந்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே கௌரி லங்கேஷ் உடனடியாக கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்படுவதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட பாரத் குர்னே இந்த கௌரி லங்கேஷ் கொலை சம்பவத்திற்கு போடப்பட்ட அந்த பிளானின் பேரு சம்பவம் அப்படின்னு நாங்க மீட்டிங்ல ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருந்தோம் அப்படின்ற தகவலையும் கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சம்பவங்கள்லாம் பிளான் பண்ணுவதற்கு, ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு நபர்களை இந்தந்த விஷயங்களை நீங்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கும் இல்லையா, இந்த விஷயத்துக்குமா இருந்தாலும் அந்த திட்டமிடலை ஒரு மேலிட தலைவர் தான் முன்னிருந்து செயல்படுத்தினார் அப்படின்ற ஒரு வாக்குமூலம், அதிர்ச்சிகரமான வாக்குமூலம். இந்த கௌரி லங்கேஷ் கொலைக்கு பிறகு இந்த வாக்குமூலங்கள்லாம் மிக பெரும் அதிர்ச்சியை நாடு முழுவதுமே ஏற்படுத்தியிருந்தது. ஆனா அந்த மேலிட தலைவர் யார் அப்படின்னு காவல்துறையினரோ இல்ல சிபிஐ, சிபிசிஐடி எந்த புலனாய்வு அமைப்புகளும் முன்னிருந்து அந்த மேலிட தலைவர் யார், எதற்காக இந்த திட்டமிடலாம் நடைபெற்றது அப்படிங்கிற இந்த விஷயங்களையுமே இதுவரைக்கும் கண்டுபிடித்து வெளியிடவில்லை, தண்டனை வாங்கி கொடுக்கவில்லை, தண்டனையும் பெற்றுத்தரவில்லை அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம்தான். இதனால பாதிக்கப்பட்ட நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் தன்னுடைய தோழியான கௌரி லங்கேஷை நான் எரிக்கல, புதைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அவளுடைய அந்த கடைசி பார்வை என்னை கேட்டுது, நீயும் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டியா, நீயும் வாய்மூடி மௌனமாக இருப்பையா அப்படின்னு எனக்கு கேட்டுது, அதிலிருந்து நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த மேடையில் உருக்கமாக பேசியிருந்தாங்க. இந்த ஒரு போராளியின் மரணம் தான் நடிகர் பிரகாஷ்ராஜை இந்த மேடைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த மேடையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து என்னுடைய நட்பே ஆன தலைவர்கள் ஆளும் கட்சி ஆனா கூட நான் எதிர்கட்சியா நின்று கேள்வி கேட்பேன். இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய குருவான பி லங்கேஷ் அப்படின்னு மேடையில அவர் உறக்க பேசின விஷயம் எல்லாருமே அங்க இருந்தவங்களே கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க. இந்த விஷயங்கள் தான் இப்ப சமூக ஊடகங்களையும் சரி மீடியாக்கள்லையுமே சரி 2 நாட்களாகவே தொடர்ந்து வைரலாகி இருக்கு. இதற்கு எதிர்த்தரப்பு கருத்துக்களுமே வந்திருக்கு. அவை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி.